Hello everyone, Namadan Gauri and hello my dear MG squad. Something absolutely dramatic is happening right now in New Delhi. டெல்லியில இருக்கக்கூடிய இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவங்களோட வீட்டு முன்னாடி இந்தியாவோட லீடர் ஆஃப் அப்போசிஷன் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. தார்னால உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கூடவே பிரியங்கா காந்தி இருக்காங்க, நிறைய காங்கிரஸ் தலைவர்கள் இருக்காங்க, இன்னும் பல கட்சிகள்ல இருக்கிறவங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் நேத்திக்கு ஒரு தடியடியா போலீஸ் சைடுல இருந்து கிட்டத்தட்ட 100 பேர் போலீஸ்ல காயப்பட்டிருக்காங்கன்னு போலீஸ் சொல்றாங்க. and 60 பேர் ஸ்டூடெண்ட் சைடு காயப்பட்டிருக்காங்கன்னு போலீஸ் சைடுல இருந்தே சொல்றாங்க. சோ இவ்ளோ பேர் காயப்படுறது, பார்லிமெண்ட்டை நோக்கி ஒரு மார்ச், பெரிய ப்ரொடெஸ்ட், அந்த ப்ரொடெஸ்ட்ல அடிதடி ஏற்படுது. போலீஸ் லத்தி சார்ஜ் பண்றாங்க. போலீஸ் சொல்றாங்க எங்க சைடு 100 பேருக்கு மேல காயப்பட்டாங்கன்னு போலீஸ் சொல்றாங்க. ஸ்டூடெண்ட் சைடு 60 பேர் காயப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒரு பொண்ணு இப்போ ஐசியூல இருக்காங்கன்னு சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஹெட் சொல்லிட்டு இருக்காங்க. சோ நிறைய விஷயங்கள் இப்போ டெல்லியில நடந்துட்டு இருக்குது. நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட இன்னைக்கு வீடியோல டீடைலா சொல்ல போறேன். நிறைய பேர் என்கிட்ட நேத்திக்கே இத பத்தி பேசல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நேத்திக்கு நான் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். நேத்திக்கு நான் இத ஃபாலோ பண்ண ஆக்சுவலா நான் ஃப்ளை பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இன்டர்நெட்டும் கிடையாது, எதுவுமே எனக்கு ஆக்சஸ் கிடையாது. அதனால தான் பேச முடியல. இன்னைக்கு நான் நேத்திக்கும் என்ன நடந்துச்சுங்கறத சேர்த்து உங்ககிட்ட சொல்றேன். சோனம் வாங்சுக் ப்ரொடெஸ்ட் 19th டே இருக்கிறப்ப நம்ம மெயினா ஒரு எலாபரேட்டா ஒரு வீடியோ மேக் பண்ணோம். இப்போ கண்டினியூஸா இத பத்தி பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல இத பத்தி பேசுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. கண்டிப்பா இதுல எது முக்கியமான விஷயங்கள் நடந்தாலும் அதை நான் உங்ககிட்ட சேர்க்கிறேன். பட் நீங்க அதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் வீடியோ உங்களுக்கு சேரும். ஏன்னா நான் போஸ்ட் பண்ணிருக்கேனா இல்லையான்னு தெரியாம நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல மதன் இன்னும் பேசல அப்படின்னு சொல்றத பார்க்க முடியுது. சில பேர் நம்மள சும்மாவே ஹேட் பண்ணுவாங்க, அதுக்காக ஒரு வதந்தியை கிளப்பி விடுவாங்க, அவங்கள விட்டுறலாம். பட் தெரியாம யாராவது பேசலன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுங்க. அப்போ தான் என்னென்ன பேசுறேன்னு உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் கரெக்டா கண்டென்ட்டை பார்க்க முடியும். எனிவே நான் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். நான் எங்க விட்டேனோ அங்கேருந்தே தொடர்றேன். சாட்டர்டே அன்னைக்கு சோனம் வாங்சுக் இருக்காங்கல்ல, அவங்க உண்ணாவிரதம், அந்த ஜந்தர் மந்தர், டெல்லியில இருக்கிற ஜந்தர் மந்தர்ல உண்ணாவிரதம் இருக்கிறப்போ அவங்கள போலீஸ் அங்க இருந்து கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிடுறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அப்போ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டே 20 ஆயிடுச்சு. அவங்களுக்கு 59 வயசு, 59 இயர் ஓல்டு. சோனம் வாங்சுக் யாரு என்னங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஒரு ஃபேமஸான இனோவேட்டர். அண்ட் அவர் அந்த ப்ரொடெஸ்ட்ல ஸ்டூடெண்ட்ஸோட சாலிடாரிட்டியில இருந்தாரு. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேக்குறாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குறது முக்கியமான கோரிக்கைகள். நேத்திக்கு ஜேபி நட்டா, பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர், அவரை நேர்லயே கூட மீட் பண்ணி அவங்க கோரிக்கைகளை சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கக்கூடிய கோரிக்கைகள், இந்த ப்ரொடெஸ்டே மொத்தம் 4 விஷயங்களுக்காக நடந்துட்டு இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட், இந்தியால இந்த தடவை நீட் எக்ஸாம் பேப்பர் லீக் ஆனது ஒரு பெரிய தப்பு. அண்ட் இதுக்கு தார்மீகமா பொறுப்பேற்றுட்டு இந்தியாவோட எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணுங்கிறது அவங்களோட முதல் கோரிக்கை. செகண்ட் கோரிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியால இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு மொத்தமாவே நீங்க ரிஃபார்ம் பண்ணணும். இந்தியால இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அடுத்து பிஜி படிக்கணும்னாலோ யூஜி படிக்கணும்னாலோ பசங்க எக்ஸாம்ஸ்ல நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அது எல்லாமே சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரிஃபார்ம்ஸ் கேட்டிருக்காங்க. மூணாவது என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பங்களுக்கு தகுந்த காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாலாவது சோனம் வாங்சுக், அவர் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சாலிடாரிட்டியா உண்ணாவிரதம் இருந்தவர். அவரை இப்போ போலீஸ் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க. சோ அவங்கள அங்கிருந்து விடணும், அவருக்குன்னு சுதந்திரம் இருக்குது, அவரை விடணும் அப்படிங்கிற இந்த 4 கோரிக்கைகளை நேத்திக்கு ஜேபி நட்டா, ஓகேவா, இந்தியன் மினிஸ்டர், பிஜேபியோட முன்னாள் ஹெட், அவங்க கிட்டே போய் டைரக்டாவும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இந்த எனிவே கமிங் பேக் டு டாபிக், சோனம் வாங்சுக் ஹாஸ்பிடல்ல போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. சோ 4 பாயிண்டோட தான் இந்த ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்குது. இந்த ப்ரொடெஸ்ட் இப்படி நடந்துட்டு இருக்கப்போ ஜூலை 20th, அதாவது மண்டே அன்னைக்கு சன்செட் சலோ சலோ சன்செட், இந்த 2 வார்த்தையில முன்ன பின்ன அந்த ஒரு மார்ச் அவங்க பிளான் பண்றாங்க. பேசிக்கா ஹிந்தில அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நாடாளுமன்றத்தை நோக்கி நடப்போம், சலோ நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மார்ச் அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த மார்ச்சுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர், பசங்க நிறைய பேர், ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாம நிறைய அரசியல் தலைவர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் ஒண்ணா சேர்றாங்க. அந்த கூட்டத்தில் எல்லாரும் அதை நோக்கி போகணுங்கிறப்போ பார்லிமெண்ட்டை சுத்தி பெர்மிஷன் ஆனா இவங்களுக்கு கிடையாது உள்ளுக்குள்ள போகிறதுக்கு. சோ அதுக்கு பேரிகேட்ஸ் இருக்குது. பேரிகேட்ஸ் இங்க இருக்குது. ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் பெருசாயிட்டு இருக்குது. ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட்னு சொல்ல முடியாது, இப்போ இந்த சிஜேபியோட ப்ரொடெஸ்ட், இந்த 4 கோரிக்கைகளை வச்சு இருக்கக்கூடிய எல்லாருமே அதுல ப்ரொடெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. கூட்டம் அதிகமாகுது, போலீஸ் இங்க இருக்காங்க. சோ இதுல 2 வருஷம் சொல்லப்படுது. ஸ்டூடெண்ட் சைடு என்ன சொல்லப்படுதுனால், எங்களை போலீஸ் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் இன்டர்நெட்ல பார்க்க முடியுது. போலீஸ் சைடு என்ன சொல்லப்படுதுன்னா, போலீஸை தான் ஸ்டூடெண்ட்ஸ் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சைடுல இருந்து சில வீடியோஸ் காமிக்கிறாங்க. போலீஸோட நம்பர்ஸ் அதுதான் நம்மளுக்கு அஃபிஷியலா மீடியால இருக்கும். போலீஸோட நம்பர்ஸ் படி 110 போலீஸ் பர்சனல் காயப்பட்டிருக்காங்க, 60 ஸ்டூடெண்ட்ஸ் காயப்பட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சிஜேபி அதோட
ஹெட் அபிஜித் திப்கே அவங்க வந்து ஒரு ட்வீட் போடுறாங்க. இந்த ப்ரொடெஸ்ட் எல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ, இது கலவரமாகிறப்போ, இது வந்து லத்தி சார்ஜ் அதெல்லாம் இருக்கிறப்போ அவங்க வந்து ஒரு ட்வீட் போடுறாங்க நேத்திக்கு. அதில் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாட் அ டெமோக்ரஸி அப்படின்னு வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஆர்எம்எல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கேன், அங்க காயப்பட்ட பசங்களை பார்க்கறதுக்கு நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அடுத்து ஒரு ட்வீட் போடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஐ அப்பாலஜைஸ் டு ஆல் அவர் சப்போர்ட்டர்ஸ். இன்னைக்கு வந்து அவங்க ஒரு ட்வீட் சொல்றாங்க. அதுல சொல்றாங்க, நான் என்னோட சப்போர்ட்டர்ஸ் இந்த சிஜேபி, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அதுல இருக்கக்கூடிய சப்போர்ட்டர்ஸ் அத்தனை பேருக்கும் நான் வந்து மன்னிப்பு சொல்லிக்கிறேன். எஸ்பெஷலி த கேர்ள்ஸ், யார் யாரு பெண்களை வந்து போலீஸ் வந்து தாக்குனாங்களோ அவங்களுக்கு நான் ஸ்பெசிஃபிக்கா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கண்டிப்பா we could have done better. I could have done better to protect you from the actions of Delhi police. போலீஸ் வந்து இந்த மாதிரி உங்களை காயப்படுத்துறதுல இருந்து நான் வந்து உங்களை பெட்டரா பாதுகாத்திருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால நான் உங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க இதுல காயப்பட்டிருந்தீங்கன்னா எனக்கு வந்து நீங்க தனிப்பட்ட முறையில் மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறேன். ஆனா கடைசி வரைக்கும் நாங்க சண்டை போட்டுட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து அபிஜித் திப்கே வந்து ஒரு ட்வீட்டும் போடுறாங்க. சோ இதெல்லாம் ஒரு சைடு போய்கிட்டே இருக்குது. இப்போ அபிஜித் திப்கேவுமே வந்து டிடைன் பண்ணப்படுறாங்க. சோ நிறைய பேர் வந்து இந்த ப்ரொடெஸ்ட்ல இருந்தவங்க டிடைன் பண்ணப்படுறாங்க போலீஸ்னால. அதுக்கப்புறம் அவங்க வந்து ரிலீஸும் பண்ணப்படுறாங்க. ஆம் ஆத்மி பார்ட்டி என்ன சொல்லுதுன்னா, இன்னும் நிறைய பேர் டிடென்ஷன்ல இருக்காங்க, போலீஸ் வந்து நிறைய பேர் இன்னும் வச்சிருக்காங்க, அவங்க வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லப்படுது. பட் இருந்தாலும் அபிஜித் திப்கே அந்த சிஜேபியோட காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஹெட் வந்து அதுல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இன்னைக்கு வந்து ஜந்தர் மந்தர்ல ப்ரொடெஸ்ட கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல ஹாஸ்பிட்டல்ல வந்து சோனம் வாங்சுக்கினோ இருந்துட்டு இருக்காங்க. யாரு? அவர்தான் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறவர். ஓகேவா? அவர் வந்து ஒரு லெட்டரை வந்து எழுதுறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து இந்த ப்ரொடெஸ்டுக்கு முன்னாடி அவர் எழுதின லெட்டர்ல அவர் வந்து 3 விஷயத்தை கேட்கிறாரு. அதுல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ், மெனி ஆஃப் யூ ஹேவ் ஆஸ்க்ட் when I will end fast. நிறைய பேர் வந்து நான் எப்போ என்னோட உண்ணாவிரதத்தை நிறுத்துவேன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. as I mentioned earlier to supporters, I will end my fast on 20th July if நேத்திக்கு, அதாவது அதுக்கு முன்னாடி எழுதின லெட்டர், அதுக்கு ஒரு நாள் முன்னாடி எழுதின லெட்டர், நான் வந்து 20th ஜூலையோட நான் வந்து என்னோட உண்ணாவிரதத்தை நிறுத்திப்பேன் if இந்த 3 விஷயத்துல ஏதாவது ஒன்று நடந்தால். ஃபர்ஸ்ட், கவர்மெண்ட் வந்து இப்போ எஜுகேஷன் சிஸ்டம்ல இருக்கிற பிரச்சனைகளுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டு, பேப்பர் லீக் மாதிரி பிரச்சனைகளுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டால் நான் உண்ணாவிரதத்தை நிறுத்திக்கிறேன். அவர் 20வது நாள் உண்ணாவிரதம் இந்த லெட்டர் எழுதுறப்ப 21st டேவோ 22nd டேவோ இருந்திருக்காங்க. சோ என்ன சொல்றாங்கன்னா, கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். பேப்பர் லீக் ஆயிருக்குது, இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இதுக்கு கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டால் நான் உண்ணாவிரதத்தை நிறுத்துறேன். இல்ல ரெண்டாவது ஆப்ஷன், இஃப் த லீடர்ஷிப் ஆஃப் சிஜேபி ரீச்சஸ் த டோர் ஸ்டெப் ஆஃப் பார்லிமெண்ட் வேர் த ஹானரபிள் எம்பிஸ் அண்ட் லீடர்ஸ் ஆஃப் வேரியஸ் பார்ட்டிஸ் அஷ்யூர் us that they will now take up the issue in the parliament. இப்போ இல்லனா ஓகே, அவர் ரிசைன் பண்ணலன்னு வெச்சுக்கோங்களேன். ரெண்டாவது ஆப்ஷன், சிஜேபில இருக்கிற லீடர்ஸ் எல்லாமே வந்து பார்லிமெண்ட்டுக்கு போகிறதுக்கு அலோவ் பண்ணணும். பார்லிமெண்ட்ல அங்க இருக்கக்கூடிய எம்பிஸ், அங்க வந்து இந்தியால தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிஸ் இத்தனை பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட வந்து வேரியஸ் பார்ட்டிஸ் வந்து இந்த லீடர்ஸ் எல்லாம் வந்து எங்களோட கோரிக்கைகளை கொடுப்போம். அதுக்கப்புறம் இவங்க போய் பார்லிமெண்ட்ல எங்க சார்பா பேசுவாங்க. அதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் கிடைச்சிச்சுன்னா நான் இந்த உண்ணாவிரதத்தை நிறுத்துறேன்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஆப்ஷன் சொல்றாரு. ஆர் சி மூணாவது ஆப்ஷன். இந்த மூணு ஆப்ஷன், அதுல மூணாவது ஆப்ஷன் என்ன சொல்றாருன்னா, if my health or other factors don't permit this, then the honorable MPs and leaders of different parties visit this hospital and give me the above assurance. என் உடல்நிலைனால என்னால இதெல்லாம் பண்ண முடியல, நான் பார்லிமெண்ட்டுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிதான் அவர் முதல்ல சொல்லிட்டு இருந்தார். நான் பார்லிமெண்ட்டுக்கு வந்து நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. மூணாவது ஆப்ஷன் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட உடல் வந்து ஒழுங்கான நிலைமையில இல்லைங்கனால் நீங்க வந்து அஷூரன்ஸ் கொடுங்க, என்கிட்ட அஷூரன்ஸ் கொடுங்க, நான் இந்த உண்ணாவிரதத்தை விட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இதை எழுதிட்டு வந்து அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, மை ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட், ஸ்பீச், ஆல் கம்யூனிகேஷன் ரெஸ்ட்ரிக்டட். என்னோட சுதந்திரம் வந்து எல்லாமே ரெஸ்ட்ரிக்டடா இருக்குது. அதனால ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வந்து ஆக்சுவலா அதை எழுதியிருக்காரு, நம்மளால பார்க்க முடியுது. ஒரு டிஷ்யூ பேப்பர்ல இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து எழுதி கொடுக்குறாரு. இது வந்து முந்தா நாள். அதுக்கப்புறம் தான் இந்த சன்செட் சலோன்னு சொல்லிட்டு எல்லாரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து போலீஸ் சொல்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் முதல்ல கல்லை விட்டு எரிஞ்சிட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முதல்ல பேரிகேடை மீற பார்த்தாங்கன்னு. ஸ்டூடெண்ட் சைடு இல்ல, நாங்க எதுவும் பண்ணல, போலீஸ் தான் இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் சைடு சொல்றாங்க. சோ அங்க வந்து என்ன நடந்துச்சுங்கிறது ப்ராபபிலி ஒரு என்கொயரி கமிஷன்லாம் வச்சு we will get to know fully என்ன நடந்திருக்குன்னு. பட் இப்போதைக்கு போலீஸும் ஸ்டூடெண்ட்ஸும் மாத்தி தான் இப்போதைக்கு ப்ளேம் பண்ணிருக்காங்க. ஏன்னா சிஜேபியோட லீடரும் அதுதான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸ் சைட்ல இருந்து இங்க பாருங்க 119 போலீஸ் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனிவே முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இப்போ 23rd டே இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவ்வளவு பெரிய பிரச்சனை நேத்திக்கு நடந்ததுக்கு அப்புறம் இப்போ சோனம் வாங்சுக் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு ஒரு டிஷ்யூல ஒரு லெட்டர், ஓகேவா, அதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சீயிங் இங்க வந்து எவ்வளவு அமைதியான ஒரு ப்ரொடெஸ்ட் வந்து யங்ஸ்டர்ஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கு இவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்ததுனால் என்னோட உண்ணாவிரதத்தை நான் கண்டினியூ பண்ணுவேன். இங்க இருக்கக்கூடிய லீடர்ஸ், இந்த யங்ஸ்டர்ஸ்ல இருக்கக்கூடிய லீடர்ஸ் எல்லாம் வந்து பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய எம்பிஸை மீட் பண்ண விடணும். இல்லனா அவங்க வந்து என்னைய பார்க்கணும். இது எதுவுமே பண்ணலனா கவர்மெண்ட் வந்து எங்கயாவது அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். இவ்வளவு பெரிய தவறு நடந்திருக்குங்கிறத வந்து கவர்மெண்ட் எங்கயாவது அட்ரஸ் பண்ணணும், அதை பேசணும். அது எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் வந்து இங்க இவ்வளவு யங்ஸ்டர்ஸ் இவ்வளவு பேர் இதுக்கு வந்து அமைதியா வந்திருக்காங்க
பண்றாங்கங்கறத வந்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்படுறேன். கவர்மெண்ட் வந்து போலீஸோட சேர்ந்து இதை சரி பண்ணணும். பார்லிமெண்ட்ல அவங்க பேச சொல்றதுங்கிறது ஒரு சிம்பிளான விஷயம், அதை அவங்க பண்ண வைக்கணும். ஐ எம் ஷுர் இன்னைக்கு வந்து எவ்வளவு அமைதியோட இந்த ப்ரொடெஸ்டர்ஸ் இருந்தாங்களோ அவ்வளோ அமைதியோடையும் பேஷன்ஸோடையும் அவங்க நாளைக்கும் இருப்பாங்க அப்படின்னு நான் நம்பிக்கையோட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு சைன் பண்றாரு. இதுக்கு நடுவில் அவங்களோட மனைவி வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு வேற ஹாஸ்பிட்டலை சோனம் வாங்சுக் வச்சு பார்த்துக்கணும், எங்களுக்கே வந்து அதுக்கான உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி வந்து கோர்ட்ல கேட்டதுக்கு கோர்ட் வந்து நீங்க கொண்டு போகலாம், சோனம் வாங்சுக்கை நீங்க விரும்புற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுத்திருக்காங்க. சோ இந்த பிரச்சனை பெருசாயிட்டே போயிட்டு இருக்கப்போ தான் பொலிட்டிஷியன்ஸ் வந்து உள்ளுக்குள்ள டைரக்டா வர ஆரம்பிக்கிறாங்க. எஸ்பெஷலி காங்கிரஸோட லீடர் அண்ட் இந்தியாவோட லீடர் ஆஃப் அப்போசிஷன் ராகுல் காந்தி வந்து இந்த ப்ரொடெஸ்ட்ல வந்து சாலிடாரிட்டி, ஸ்டூடெண்ட்ஸ் மேல எப்படி கை வைக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ் மேல கை வைக்கிறது பெரிய தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசிட்டு அவங்க வந்து ஒரு ட்வீட் போடுறாங்க. அந்த ட்வீட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்தியால இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மேல நடத்துற ஒரு தாக்குதல் வந்து இந்தியால இருக்கிற ஒரு குடும்பத்து மேலயும் நடத்தக்கூடிய ஒரு தாக்குதல். பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து திங்ஸ் ஹி கேன் எஸ்கேப் வித்அவுட் கிவிங் an answer, பதிலே சொல்லாம இதுல இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் இந்தியாவோட ஸ்டூடெண்ட்ஸோட குரலை வந்து நீங்க வந்து இக்னோர் பண்ண முடியாது, கண்டுக்காம போக முடியாது. அண்ட் கடைசியில வந்து மறுபடியும் ஒரு பெரிய ட்வீட் இதே டோன்ல பேசுறாங்க. முடிக்கிறப்போ வந்து the voice of Indian students, இந்திய மாணவர்களின் குரல் வந்து கண்டுக்காம செல்லப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, he is going to prime minister's house. அவங்க அங்க முன்னாடி போயிட்டு அதுல மறுபடியும் சொல்றாங்க, we have marched to prime minister Modi's house to demand answers from him for the இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேல நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு, நேத்திக்கு நடத்தின தாக்குதலுக்கு பதில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடியோட வீட்டு முன்னாடி போயிட்டோம். the government does not want to take any accountability or does it want to have a or it does not want to have a debate on it in the parliament. பேசிக்கா அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் வந்து இதுக்கு எந்த அக்கௌண்டபிலிட்டியும், ஓகே நீங்க ஆட்சியில் இருக்கிறப்ப இப்படி நடந்துருச்சு, அதுக்கு நாங்க அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறோம், இது இப்படி நடந்திருக்க கூடாது, அந்த மாதிரி எந்த அக்கௌண்டபிலிட்டியும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு. இதெண்டா நான் எதுவும் புதுசா சொல்லல, லீடர் ஆஃப் அப்போசிஷன் என்ன சொல்றாங்கங்கறத அப்படியே சொல்றேன். அந்த ட்வீட் அப்படியே வாசிச்சிட்டு இருக்கேன். so the government does not want to take any accountability or does it want to have a debate in the parliament. பார்லிமெண்ட் வந்து இப்போ மான்சூன் செஷனுக்காக திறக்கப்பட்டிருக்குது. சோ இந்தியால இருக்கக்கூடிய எல்லா எம்பிஸும் மறுபடியும் இப்போ பார்லிமெண்ட்டுக்கு போயிருக்காங்க. பார்லிமெண்ட்ல இத பத்தி பேசக்கூடாதுன்னு இந்த கவர்மெண்ட் நினைக்குது. PM and HM must resign for destroying the future of India's youth. இந்தியாவின் இளைஞர்களின் ஃபியூச்சரை வந்து அழிக்கிறதுக்காக பிரைம் மினிஸ்டரும் ஹோம் மினிஸ்டரும் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி சொல்றாங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவங்க ரெண்டு பேரும் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி வந்து ட்வீட் போட்டு ஒரு போட்டோவோட பிரைம் மினிஸ்டரோட வீட்டு முன்னாடி இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவோட போடுறாங்க. சோ இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கப்போ, அட்லீஸ்ட் நான் எடுத்துட்டு இருக்கப்போ 21 ஜூலை 6 PM கிட்ட லீடர் ஆஃப் அப்போசிஷன் ராகுல் காந்தி வந்து பிரைம் மினிஸ்டர் வீட்டு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அந்த லீடர்ஸ் எல்லாம் வந்து ஜந்தர் மந்தர்ல ப்ரொடெஸ்ட்ல இருந்துட்டு இருக்காங்க. சோனம் வாங்சுக் வந்து ஹாஸ்பிட்டல்ல ப்ரொடெஸ்ட்ல இருந்துட்டு இருக்காரு. சோ 3 ப்ரொடெஸ்ட் வந்து இப்போ டெல்லியில இந்த நீட் பேப்பர் இஷ்யூ ரிலேட்டடா டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ரிலேட்டடா வந்து 3 ப்ரொடெஸ்ட் வந்து இப்போ டெல்லியில நடந்துட்டு இருக்குது. சோ இதுதான் ஓவரால் நடந்திருக்கிறது. நேத்திக்கு நான் டிராவல் பண்றேன், நான் சொன்ன மாதிரி நான் டிராவல் பண்றேங்கிறதுனால என்னால இதை பேச முடியல. பட் கண்டிப்பா இதை நான் இன்னைக்கு உங்ககிட்ட அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அடுத்தடுத்து எந்த முக்கியமான பெரிய விஷயம் நம்ம நாட்டில் நடந்தாலும் ஒரு வேர்ல்டில் நடந்தாலும் நீங்க அதை தெரிஞ்சுக்கணும், எந்த பயசும் இல்லாமல் 2 சைடும் என்ன நடந்துச்சுன்னு தெளிவாக சொல்லணும், அதை எனக்கு ஒரு இடத்துல பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நான் கொடுக்கக்கூடிய எல்லா முக்கியமான இந்த மாதிரி அப்டேட்ஸும் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு என்னதான் நடந்துட்டு இருக்குங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் MGs, God bless MG Squad.